சக்தி வீட்ல வந்து சொல்றாரு, அன்னைக்கு ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு நம்ம கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு கர்ப்பமாவே இல்லப்பா, ஃபேக் ரிப்போர்ட்பா. தாசும் சுவேதாவும் சந்திரசேகர் வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப தாசு சொல்றாரு, நான் கேட்ட பணம் நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும். சக்தி கேக்குறாரு தாச பார்த்து, நாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு கேக்குறீங்க? அம்மா, இந்த தாசம் சுவேதாவும் புருஷன் பொண்டாட்டிமா, இந்த விஷயத்த எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோமா. சக்தி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வர்றாரு. அது தெரியாத தாசு வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிறாரு. போலீஸ் வர்றாங்க. தாச பத்தி விவரத்தை ராஜசேகர் வீட்டுல சொல்றாங்க. ஏமாத்தி பணம் புடுங்கிறது தான் இந்த தாஸோட வேலையே. இவனோட உண்மையான பேரு ஆரோக்கிய தாஸ் சார் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. சிவானி மேல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. தாச பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா, இந்த ஆளுதான் என்னைய கிட்னாப் பண்ணது. இதை கேட்ட உடனே சக்தி ரொம்ப கோவப்படுறாரு. கண்ணாடி பாட்டில உடைக்கிறாரு. தாச குத்த வர்றாரு. போலீஸ்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதையும் மீறி தாசோட கழுத்துல அந்த கண்ணாடி பாட்டில வச்சு உண்மையை சொல்லுடான்னு சக்தி கேக்குறாரு. தாசு பயந்து போய் சக்தி கிட்ட சொல்றாரு, குழந்தைய கடத்தினது நான் தான். இந்த விஷயம் சுந்தரத்துக்கும் தெரியும். இத கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஜெயலட்சுமி பொன்னிய கோவத்தோட பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.